ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். நம்மளோட ஐபியிலேருந்து 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஏசிஐஓ கிரேட் 2க்கான நோட்டிஃபிகேஷனும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் விட்டுருந்தாங்க. ஐ ஹோப் எல்லோரும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்க்கான ஜாப் ப்ரொஃபைல் பற்றி நிறைய நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்தது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸோட பேசிக் வேலை என்னென்னா என்ஷூர் த செக்யூரிட்டி ஆஃப் ஐபி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஐபி சென்டர்ஸ். இந்த ஐபி சென்டர்ஸ் அண்ட் ஐபி ஆஃபீஸர்ஸோட செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்களோட என்ட்ரி கேட், எக்ஸிட் கேட், ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணி ஏதாவது அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் இருந்ததுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் ஆச்சு. செகண்ட் ஒன் கேரி அவுட் செக்யூரிட்டி செக்ஸ். இந்த கேரி அவுட் செக்யூரிட்டி செக்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஆஃபீஸர்ஸ்க்கு எம்ப்ளாயர்ஸும் வருவாங்க, அங்கே வேலை செய்கிறவங்களும் வருவாங்க, விசிட்டர்ஸும் வருவாங்க, வேறு வேலையாகவும் வெளியாளுங்களும் வருவாங்க. அவங்களோட பயோமெட்ரிக்ஸஸ் செக் பண்ணுறது, ஐடிஸ் செக் பண்ணுறது. ஸோ விசிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட வெஹிக்கல்ஸ், அவங்களோட லக்கேஜஸ் இதெல்லாம் செக் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணி ஆத்தரைஸ்டு பர்சனல் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் செக்யூரிட்டி மேட்டர்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இவங்க தினமும் ஃபைல் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்ன நடக்குது ப்ரெமிசஸில், என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு ஃபில் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி டேட்டா செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி நடந்ததுன்னா உடனே அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட அவங்க கொடுக்கணும், உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பார்ப்பாங்கன்னா, செக்யூரிட்டி லேப்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா, எக்யூப்மெண்ட் மால் ஃபங்க்ஷன்ஸ், இல்லை ஏதாவது சஸ்பீஷியஸாக நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஸோ இதை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லிங் சர்வேலன்ஸ் சிஸ்டம். சர்வேலன்ஸ் சிஸ்டம்னா சிசிடிவி கேமரா, ரேடியோஸ், அலார்ம் சிஸ்டம்ஸ் அண்ட் மற்ற செக்யூரிட்டி கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி மானிட்டரும் இவங்க தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுலேயும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது அப்நார்மல் பிஹேவியர் இருந்தது, சர்வேலன்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா அலர்ட் பண்ணுவாங்க. குயிக்லி அலார்ம் ஆர் சிஸ்டம் அலர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதில் அப்படி இல்லைன்னா அலார்ம்ஸ் மூலயமா அலர்ட் பண்ணி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் கிட்ட கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், இவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஏசிஐஓக்கு மட்டும் கிடையாது, போலீஸ் பர்சனலாக இருக்கலாம், இல்லை அது மாதிரி எமர்ஜென்சி டீமாக இருக்கலாம், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸாக இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு தேவையான சர்வேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது, டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். ஸோ எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதான் பர்சனல் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டோட பேசிக் ஜாப் ப்ரொஃபைல். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போது அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபியில் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஆர்ஆர்பியில் இப்போ நமக்கு பேராமெடிக்கல் வரப்போகுது. அதே மாதிரி இபிஎஃப்ஓ ஜூலை 29 வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டுருக்கனால ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் கொடுக்கணும், ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் கொடுக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், என்ன மாதிரி சிலபஸ் ஓவர்லேப் ஆகுது, இந்த சிலபஸ் ஓவர்லேப் வச்சு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்கமிங் நிறைய வீடியோஸ் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவும் இருக்குது, பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் பிஎஸ்எஃபோடதும் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண எங்கள்கிட்ட கம்ப்ளீட் கோர்ஸ், காம்போ கோர்சஸ் அண்டு ரயில்வே கோர்சஸ். ஸோ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெமோ கோர்சஸ் வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நமக்கு வீக்கெண்ட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸும் vocabulary மேரத்தான் இந்த வீக்கெண்ட் நடக்கலை, சார் அவைலபிளாக இல்லை, எவ்ரி வீக்கெண்ட் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ஜிஎஸ் ஷார்ட்கட் சீரீஸ் போயிட்டு இருந்தது. ஸோ வீக் டேஸில் உங்களுக்கு மேக்ஸ், இங்கிலீஷ், ஜிஎஸ்க்கான லைவ் செஷன்ஸ், அந்த லைவ் செஷன்ஸில் உங்களுக்கு கிராஷ் கோர்சஸ், எல்லா எக்ஸாமுக்கு தேவையான ஜிஎஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லைவ்ஸ் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஐபிஏசிஒய்க்கு லான்ச் பண்ணியிருந்தோம் பிளானர். அதேமாதிரி அப்கமிங் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பிளானர் லான்ச் பண்ணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுன்னா எங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.